எஸ்.எல். குரானா. ஜானகி ராமச்சந்திரன் இந்திய அரசியல் கணவன் இறந்த பிறகு அவரது அரசியல் வாரிசாகும் முதல் பெண்மணியானார். ஆனால் ஜானகி ராமச்சந்திரனுக்கு தனக்கு பெரும்பான்மை பலத்தை அவையில் 21 நாட்களுக்குள் நிரூபிக்க குரானா உத்தரவிட்டிருந்த நிலையில் பெரும் பரபரப்பான சூழலில் ஜனவரி 28ஆம் தேதி சட்டமன்றம் கூடியது. தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே மிக மோசமான வன்முறை நடந்தேறிய நாள் அது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் காங்கிரசும் திமுகவும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் அஇஅதிமுகவில் ஜெயலலிதா அணி உறுப்பினர்களை பதவியிலிருந்து நீக்கிய சபாநாயகர் PH பாண்டியன் பின்னர் ஜானகி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றதாக அறிவித்தார். இதனால் சட்டமன்றத்தில் வன்முறை வெடித்தது. ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணிகளின் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கையில் கிடைத்த மைக்குகள், பேப்பர் வெயிட்டுகள் என எல்லாவற்றையும் ஆயுதமாக்கி மோதிக்கொள்ள அப்போதைய சென்னை போலீஸ் கமிஷனர் வால்டர் தேவாரம் தலைமையில் ஆயுத போலீசார் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து இந்திய சட்டமன்ற பாராளுமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தடியடி நடத்தி சட்டமன்ற கூட்டத்தை கலைத்தார். தடியடியிலும் வன்முறையிலும் காயமடைந்த MLA-க்கள் அவையில் பிடுங்கப்பட்ட மைக்குகள் மற்றும் பிற ஆயுதங்களுடன் அவையில் இருந்து வெளியேறிய காட்சியை இணையம் மற்றும் தனியார் தொலைக்காட்சிகள் அல்லாத அந்த காலகட்டத்தில் அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனும் பத்திரிகைகளும் காட்டின. அவையில் நடந்த இந்த அமளிக்கு பின்னர் தமிழக சட்டசபையை கலைக்க குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டு பின்னர் நடந்த தேர்தலில் ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் தனித்தனியாக நின்று இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியை பிடித்தது. இதே போன்ற ஒரு நிலைதான் தற்போது அக்கட்சியில் நடைபெற்று வருகிறது. அஇஅதிமுக தங்களுக்குள் உள்ள உட்கட்சி பூசல்களை பேசி முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது இதே நிலை தொடருமா என நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.